இன்றைக்கு வந்து நான் இன்னொரு தோசை ரெசிபியோட வந்திருக்கிறேன். குண்டு தோசை இல்லாட்டிக்கு ஈவன் மசாலா தோசை கூட நீங்கள் செய்யலாம். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், நான் அரை கப் இல்லாட்டிக்கு 115 கிராம் உளுந்து, மற்ற வந்து வெள்ளைப்பச்சை அரிசி வந்து 1 கப் இல்லாட்டிக்கு 215 கிராம் வெள்ளைப்பச்சை அரிசி, அதோட வந்து வெந்தயம் வந்து 1 டீஸ்பூன் இல்லாட்டிக்கு 4 கிராம் எடுத்து நல்லா தண்ணியில் கழுவி போட்டு நனைய வச்சு நான் ஒரு 4 மணித்தியாலத்துக்கு பிறகு இந்த அரைக்கு இப்படி வடித்து வச்சிருக்கிறேன். நாங்கள் அரைச்செடுப்போம். இந்த அரைக்கு நான் இந்த உளுந்து அரைக்கிறதுக்கு இந்த கிரைண்டர் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இந்த உளுந்தை இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு மீடியம் வெங்காயம் இல்லாட்டிக்கு 65 கிராம் வெங்காயம். இந்த வெங்காயம் போடுற வந்து ஒன்று டேஸ்ட்டாக இருக்குது, மெட்ட வந்து எடுபடும், அதோட வந்து புளிக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். இதில் வந்து முழுசாக இருக்குது மிளகு 1 டீஸ்பூன் இல்லாட்டிக்கு 3 கிராம் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து சின்ன சீரகம் இருக்குது 1 டீஸ்பூன் இல்லாட்டிக்கு இதுலேயும் 3 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து பச்சை தண்ணி இருக்குது அரை கப் இல்லாட்டிக்கு 125 மில்லிலிட்டர் இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. விட்டுட்டு இதை மூடி போட்டு இதை நல்லா பட்டை அரைச்செடுக்கணும். இந்த அரைக்கு இதை நான் போட்டு நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். நல்லா பட்டை அரைச்சிடுங்க. இல்லை அரிசியும் போட்டபடியா நல்லா பட்டை அரைச்செடுக்கணும். இப்போ இதை இந்த புறம் பண்ண பவுலில் இறக்கி விடுங்க. இந்த இருக்கு இப்படி இறக்கி இருக்கிறேன். இருக்கிற மிச்சத்தையும் போட்டு அரைச்செடுப்போம். இதில் வந்து தண்ணி இருக்குது அரை கப் இல்லாட்டிக்கு 125 மில்லிலிட்டர். ஸோ டோட்டலியாக நான் இதை அரைக்கிறதுக்கு வந்து 1 கப் இல்லாட்டிக்கு 250 மில்லிலிட்டர் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு நல்லா பட்டை அரைச்செடுப்போம். இருக்கிற மிச்ச உளுந்தையும் அரிசி எல்லாத்தையும் போட்டு அரைச்சிருக்கிறேன். இப்போ இதையும் வந்து உண்டா இறக்கிடுங்க. நான் அரைச்ச கிரைண்டருக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து இதை கழுவி இதுக்குள்ள ஊற்றி விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு இப்படி நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், ஒரு பிளேட்டால் மூடி போட்டு ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் புளிக்க வைக்க போகிறேன். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோசை மாவு வந்து நான் எனக்கு சரியாக 10 மணி நேரத்துக்கு கொஞ்சம் கூடி எடுத்திருக்கு. ஏன்னா எங்களுக்கு வெதர் வந்து இரவெல்லாம் நல்லா கொஞ்சம் குளிர்மையாக இருந்தது, மற்றும் நல்ல மழை. ஸோ அதால் தான் நிறைய நேரம் எடுத்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து எந்த விதமான பேக்கிங் பவுடர் ஈஸ்ட் ஒன்றுமே போடையில இந்த நல்லா புளிச்சிருக்குது. நல்ல ஏழியாக பப்ளியாக வந்திருக்குது. இப்போ நான் சொல்கிற டைமுக்கு உங்களுக்கு இப்படி புளிச்சு வராட்டிக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் விடுங்கோ. இந்த நீங்கள் இப்படி எடுத்து கரண்டியால் இப்படி ஊற்றிக்க பபுள் மாதிரி சத்தம் கேட்குது இல்லை. இப்படி என்று சொன்னால் நல்லா புளிச்சுட்டு மீனிங். இதில் வந்து மஞ்சள் இருக்குது அரை டீஸ்பூனு கொஞ்சம் குறைய இருக்குது. இப்போ இதே இதில் போடுங்கோ. இதில் வந்து உங்களுக்கு தேவைக்களவான உப்பு சேருங்க. நான் 1.5 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படி நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து தண்ணி இருக்குது 1/4 கப் தண்ணி இல்லாட்டிக்கு 60 மில்லிலிட்டர் இருக்குது. அவுக்கண்டு விட்டுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரைச்செடுப்போம். நான் எடுத்த 1/4 கப் தண்ணி இல்லாட்டிக்கு 60 மில்லிலிட்டர் தண்ணியையும் விட்டுருக்கிறேன். இந்த இப்படி ஒரு பதத்துக்கு இருக்கணும். இப்படி கரைச்சா பிறகு இந்த இருக்குது இதில் நான் இந்த தோசை மாவு வந்து கரைச்சிருக்கேன். இந்த கரைச்ச மாவில் இருந்து நான் இதில் இருந்து 2 கப் பிரம்பா எடுக்க போகிறேன். இந்த இருக்குதுல 1 கப் இந்த பிரம்பான பவுலில் எடுக்கிறேன். இதில் இன்னும் 1 கப். ஸோ டோட்டலியாக வந்து நான் 500 மில்லிலிட்டர் இல்லாட்டி 2 கப் வந்து பிரம்பா எடுத்திருக்கேன் தோசைமா. இப்படி எடுத்த பிறகு இந்த இருக்குதுல நான் பிரம்பா வந்து தோசைமா எடுத்திருக்கிறேன். வந்து உங்களுக்கு ஆப்ஷனல். இதில் வந்து 1 முட்டை இருக்குது. இதை வந்து இப்போ இதில் விடுவோம்.
இதில் வந்து சின்ன வெங்காயம் வந்து சின்ன சின்ன வட்டி இருக்கிறேன், சரியாக 40 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. வந்து 3 சின்ன பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்ன வட்டி இருக்குது, இதையும் இதில் போடுங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த குண்டு தோசை வந்து ஒரு விதமாக செய்கிறது, நான் ஃபியூச்சர் வீடியோவில் இன்னொரு ரெசிபி போடுறேன். உங்களுக்கு முட்டை போட விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் முட்டை போட தேவையில்லை. இப்போ நாங்கள் தோசையை வந்து செய்தெடுப்போம். முதலாவது இந்த குண்டு தோசையை வந்து செய்தெடுக்கப்புறம் அதுக்கு இந்த தாச்சி வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். வச்சுட்டு இதில் வந்து எண்ணெய் இருக்குது, இதில் வந்து ப்ரஷ் இருக்குது, இந்த எண்ணெயால் வந்து ப்ரஷ் பண்ணிவிடுங்க. நிறைய எண்ணெய் போட தேவையில்லை. சட்டியை கொஞ்சம் சூடேற விடுவோம். இந்த இருக்க இந்த தாச்சி வந்து சூடு ஏறினா பிறகு இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஒருக்கா கிளக்கி போட்டு இந்த ஒரு கரண்டி விடுங்க. இப்போ இதை மூடி போட்டு வேக விடுவோம். இப்போ வந்து 5 நிமிஷமாக இதுலேருந்து வேகிக்கொண்டிருக்கு. இப்போ மெட்ட பக்கம் திருப்பி விடுவோம். இப்போ இனி மூடாம போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடுவோம். இப்போ சரியா 2 நிமிஷம் அடுப்பக்கம் இருந்து வேகி கொண்டிருக்கு. இப்போ இறக்கி எடுப்போம். முதல்ல வந்து 2 கப் எடுத்து பிரம்பா குண்டு தோசை செய்து நான் இருக்கிற மிச்ச வாசியை வந்து நாங்கள் பிளெயின் தோசை உங்களுக்கு விருப்பம் பண்ணால் முட்டை தோசையும் செய்திருக்கலாம். இதில் சட்டியை கொண்டு வந்து ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். பொட்டலத்தில் வந்து நான் எண்ணெய் வச்சு பூசியிருக்கேன். இப்போ இதை இந்த தாச்சியை பூசி விடுங்க. இது கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து சைடில் விடுங்க. இப்போ இதை மூடி போட்டு வேக விடுவோம். இப்போ சரியாக 2 நிமிஷம் வேகி கொண்டிருக்குது, நல்லா முருகி இருக்குது. இந்த இப்போ இதை இறக்கிடுங்க. இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த குண்டு தோசையும் பிளெயின் தோசையும் செய்திருக்கேன், செய்து முடிஞ்சுது. இது வந்து ஒரு விதமாக நான் செய்கிற குண்டு தோசை. ஃபியூச்சர் வீடியோவில் இன்னொரு விதம் போடுறேன்.